நாம எல்லாரும் சின்ன பசங்களா இருந்த சமயத்துல பேய பத்தின நிறைய கட்டுக்கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். அது அறியாத வயசு அப்படிங்கிறதுனால அந்த கட்டுக்கதைகள் மேலெல்லாம் நம்மள அறியாமலே ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பயமும் ஏற்பட்டிருக்கும். ஆனா ஒரு வயசுக்கு அப்புறமா தான் அதை நாம ரியலைஸே பண்ணிருப்போம், இது எல்லாமே கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நமக்கு அந்த கதையை கேட்கும் போது ஏனோ தெரியாது, நம்மள அறியாமலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட ஒரு கதை என்னன்னா, இரவு நேரத்துல ஒரு ஆட்டோக்காரர் வந்துகிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு லேடி அந்த ஹைவே ரோட்ல நின்னுக்கிட்டு கையில குழந்தையோட அந்த ஆட்டோவை ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஆட்டோக்காரர் பரிதாபப்பட்டு அந்த ஆட்டோல இடம் கொடுப்பாரு. கொஞ்சம் தொலைவு போன பிறகு அந்த ஆட்டோக்காரர் திரும்பி பார்த்தா அந்த லேடி கையில இருக்கிற குழந்தைய அப்படி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது நம்ம ஊர்ல பேசிக்கிற ஒரு கட்டுக்கதை. வெளிநாட்டு பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா பிளடி மேரி பேயை பத்தி பேசுவாங்க. கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு 3 தடவை அந்த பிளடி மரின்னு சொன்னா அந்த பேய் வரும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சேனல்ல பயங்கரமான ஒரு கதையை